முன்ன மாதிரி பயந்துகிட்டெல்லாம் இல்லாம ராஜி வந்து இப்பெல்லாம் எல்லா முடிவுமே துணிச்சலா எடுக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இவ்வளவு நாளா பாசமா இருந்துட்டு திடீர்னு நம்ம அத்தையே வந்து நம்மனாலதான் கதிர் வாழ்க்கை போச்சு, நம்மனாலதான் கதிர் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு சொன்னதும் ராஜி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அப்ப உண்மையிலேயே நம்மனாலதான் கதிர் கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம வீட்டுல போய் சொல்லிடுவோன்னு ராஜி வந்து கோமதி கிட்ட நான் போய் இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுல மீனா கோமதி எல்லாருமே ரொம்பவே பயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜி போய் இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது கோமதி தாங்கிற உண்மையும் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்படி உண்மை மட்டும் தெரிய வச்சுனா ராஜி வீட்டுல பிரச்சனை வருதோ இல்லையோ கண்டிப்பா இங்க பாண்டியன் வந்து கோமதியை சும்மா விட மாட்டாரு. ஏன்னா தெரியாம டியூஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக ராஜி கூட அவ்வளவு சண்டை போட்டாரு. அப்படி இருக்கிறப்போ ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இனிமேல் பாண்டியன் வீட்டுல வந்து கோமதினால இருக்க முடியாது. அதனால ரொம்பவே பதட்டமா கோமதி மீனாவும் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா கதிர்னால மனசு மாதிரி ராஜி வந்து அவங்க அப்பா கிட்ட எந்த உண்மையுமே சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததோ ராஜி வந்து கோமதி கிட்ட கதிர் கஷ்டப்பட்டான், அவனுக்கு உதவி பண்ணுங்கிறக்காக தான் நான் டியூஷன் எடுக்கணும்னு முடிவே எடுத்தேன். எனக்கு ஒன்னும் அவ்வளவு பண தேவையும் கிடையாது. எனக்காக கதிர் கஷ்டப்படுறப்போ கதிர்க்காக நான் கஷ்டப்படுறதுல எந்த தப்புமே கிடையாது. அதுக்காக தான் டியூஷன் எடுத்தேன். அதுக்காக நான் பெர்மிஷன் கேட்டேன்னா கண்டிப்பா மாமா கொடுத்துருக்க மாட்டாரு. அதனாலதான் தெரியாம இதெல்லாம் பண்ணேன். இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டே கேக்குறாங்க. தப்பு கிடையாதான், இருந்தாலும் ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்னா என்ன டியூஷன் எடுக்கிறதுக்கு நீங்களும் விட மாட்டீங்க, மாமாவும் விட மாட்டாரு. அப்புறம் எப்படி என்னால கதிர்க்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து நியாயமான கொஸ்டினா தான் கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை நான் டியூஷன் எடுக்கிறதுல கிடையாது, உங்ககிட்ட சொல்லாம எடுக்கிறது தானே பிரச்சனை. இப்ப சொல்றேன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா டியூஷன் எடுக்க தான் போறேன், கதிர்க்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க தான் வந்து உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். என்னமோ பண்ணுங்க, ஆனா நான் டியூஷன் எடுக்க போறது மட்டும் உறுதின்னு சொல்லிட்டு ராஜி கோமா கிளம்பி போயிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்பையும் ராஜிக்கு சப்போர்ட்டா மீனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கூடவே தான் நின்னுட்டு இருக்காங்க. ராஜி கேக்குறதுல என்னதான் தப்பு இருக்கு? ராஜி கதிர்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்குது, அதுக்காக டியூஷன் எடுக்க நினைக்குது. எப்படியாவது நீங்க தான் மாமா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தரணும், உங்களால கண்டிப்பா முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவுமே வந்து கோமதி மனசை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்துட்டு வழக்கம் போல வீட்டுல யாருமே என் கூட பேச மாட்டாங்க, நான் போற வரைக்கும் வேற ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, நான் போனதுமே பேசுறதே நிப்பாட்டிடுறாங்க. அவங்க மூணு பேருமே ஒரே கூட்டணியா இருக்காங்க, என்ன மட்டும் அதுல சேர்த்துக்கவே மாட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ண, ஏன் என் கூட எல்லாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணன் போய் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சரணன் வந்து வழக்கம் போல தங்கமேல் சொல்றது எதையுமே பெருசா கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. ஏற்கனவே தங்கமேல் வந்து சரணன் கிட்ட இனிமேல் சம்பளம் வாங்கினா என்கிட்ட கொடுங்க, வீட்டுல கொடுக்காதீங்க, இனிமேலாவது இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே ஞாபகம் வச்சுக்காம சரணன் வந்து இந்த மாசம் சம்பள காசையும் போய் பாண்டியன் கிட்ட கொடுத்துறாரு. இதை பார்த்ததுமே கோவமாகிற தங்கமேல் வந்து உங்களுக்கு தான் ஏற்கனவே இவ்வளவு கடன் இருக்கு, உங்க தம்பிக்கு வேற காசு கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாசம் சம்பள காசையும் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்புறம் உங்க தம்பிக்கு எப்படி காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்கு காசு கொடுக்கணும் தான், ஆனா அதை விட ஃபர்ஸ்ட் நான் அப்பாவுக்கு காசு கொடுக்கணும். ஏன்னா இந்த மாசம் சம்பள காசை நான் அப்பா கிட்ட கொடுக்காம மாட்டேன்னா அப்பா என்ன நினைப்பாரு, அதனாலதான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன என் செலவுக்காக கேட்டேன், நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தானே கேட்டேன். இந்த மாசமாவது தம்பிக்கு காசை கொடுத்துட்டு மீதி காசையாவது அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்கமேலுமே கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையிலே வாக்குவாதம் பெருசானதால பாண்டியன் வந்து அங்க வந்துடுறாரு. என்ன சண்டை, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சரணன் வந்து தங்கமேல் மேல இருந்த கோபத்துல பாண்டியன் கிட்ட தங்கமேல் சம்பள காசை உங்ககிட்ட கொடுக்க வேணாம், என் கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப நான் அந்த காசை உங்ககிட்ட கொடுத்தனாலதான் சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு தங்கமேல வந்து போட்டு விட்டுறாரு. சரணன் சொன்னது கேட்டதும் பாண்டியன் ரொம்பவே சாக்காயிராரு. ஏன் தங்கமேல சம்பள காசை என்கிட்ட கொடுக்கறதுல என்ன தப்பு, நீ தான் வாங்கி வைக்கணும்னா முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே சொல்லி அவன்கிட்ட சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருப்பேன்ல, இதுக்கெல்லாம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து தங்கமேல சத்தம் போடுறாரு. இந்த பிரச்சனை நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தங்கமேலுக்கு வந்து ரொம்பவே பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா சரணன் கிட்ட சண்டை போட்டாலும் அதை அவங்க அப்பா கிட்ட அப்படியே பத்த வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அம்மா சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம அம்மாவை சொல்லி தான் இதெல்லாமே பண்றோங்கிற விஷயம் வந்து சரணனுக்கு தெரிஞ்சுன்னா அதையுமே போய் பாண்டியன் போட்டு விட்டுருவாரு. அப்ப நம்ம பிளான் பண்ணி வந்தது எதுவுமே நடக்காம போயிடும். இதுக்கப்புறம் சரணன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் தெளிவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தங்கமேலுமே முடிவெடுத்துறாங்க. தொடர்ச்சியா அவங்க அம்மா பேச்சை கேட்டு பாண்டியன் குடும்பத்துக்கு கெடுதல் மட்டும் நினைக்கிற தங்கமேல சரணன் இப்படி கண்டுக்காம வரதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.